இன்றைக்கும் மன்னர் ஆட்சி வேணும், வாரிசு ஆட்சி வேணும், குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க. அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம், குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்கக்கூடாது. அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதற்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்ப கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. பிறகு உதயநிதி இன்பநிதி எல்லாம் நிதி பேரை வச்சிருக்கிறாங்க ஐயா, வேற எந்த பேரும் இல்ல. அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதிதான், அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசிற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, வாரிசு கிடையாது, குடும்பம் கிடையாது, நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஒரு தாய் தன் ஈண்டெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.